எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கன்செப்ட் பிரைஸ் கிரிப்டோ கன்செப்ட் டெக்னிக்கல் கன்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $98,697 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு 100Kக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் தான் கம்மி. ஓகேங்களா, 400 பாயிண்ட் கூட சொல்ல முடியாது, $300 தான் கம்மி. கிட்டத்தட்ட ஹை நேற்று போந்து பார்த்தீங்கன்னா $99,661. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 67 65 இருக்கும்போது சொல்லியிருந்தோம் 80Kக்கு போகும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் 80K ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம சொன்னால் 100Kக்கு போகும்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு 100K ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்து ஸோ இந்த 110லேருந்து 150 சரிங்களா. ஐயோ ஒரு நிமிஷம், 110லேருந்து 150. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கரெக்ஷன் வரல. ஸோ ப்ரைஸ் வந்து நான் ஸ்டாப்பாக மேலே தான் போயின்னு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஹோல்ட் ஆகணும். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 110லேருந்து 115 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ப்ரைஸ் நம்மளுக்கு கரெக்ஷன் ஆக வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா. அப்படி ஒரு வேளை ப்ரைஸ் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக ட்ராப் வந்தால் கூட நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் இருக்க டிமாண்ட் ஏரியா வந்து 94,900 93,000 ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாத்தில் மாரி ப்ரைஸ் வந்து டச் பண்ணி அகெயின் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஒருவேளை இந்த டிமாண்டு நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனால் மட்டும் நம்மளுக்கு கீழே இருக்க டிமாண்ட் இருக்கான்றது பார்ப்போம். ஸோ இப்போ இருக்க நம்மளுக்கு டிமாண்ட் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ ஃபர்தராக வந்து BTC வந்து மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இன்னும் நம்மளுக்கு வந்து ரிவர்சல்லாம் எதுவுமே ஆகலை. அதே மாதிரி இந்த 100K ஏரியா கிட்ட ப்ரைஸ் இருக்குது. ஆனால் இன்னும் பெரிய லெவலில் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே தள்ளலை. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வீக்கெண்டுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் ஆகலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BTCயில் வந்து இதுதாங்க. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTC டாமினன்ஸ். ஸோ BTC டாமினன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை ஏரியாவாக நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அந்த சப்ளை ஏரியாவில் ப்ரைஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்விங்காக போட்டு கரெக்டாக அந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிடுச்சு. ஸோ சப்ளை ஏரியா டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே இருக்குது. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டபுள் டாப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் டாப்போட நெக்லைனை இங்கே இன்னைக்கு உடச்சிட்டான். ஓகேங்களா. கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது டபுள் டாப்போட நெக்லைன் வந்து உடச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது டபுள் டாப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நெக்லைனை வந்து உடச்சிட்டு சின்னதாக புல் பேக் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெகா கிராஷ் இதில் வரும். டாமினன்ஸில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு கிராஷ் நடக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக கீழே வரும். ஸோ எந்த மாதிரி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இதுதான் ஆல்ட் சீசனோட ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து ஆல்ட் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லியில் நம்மளுக்கு ரிவர்சல் வந்துடுச்சு. ஓகேங்களா. டெய்லியில் இது ரிவர்சல் டாமினன்ஸ் வந்து டெய்லியில் ரிவர்சல். ஸோ இதனோட இதுதான் நம்மளுக்கு இம்பாக்ட் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா க்ரியேட் ஆகுது. ஸோ சொலானோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆல் டைமையை உடச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நேற்று நான் ஆடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் பாதி 50% புக் பண்ணுறவங்களும் புக் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 லெவல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து இது பண்ணலாம். ஒரு புக்கிங் வந்து பண்ணுறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ ஸ்டில் நவ் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து புல்லிஷாக தான் இருக்கிறான். ஸோ ETCயை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹை ஓகேங்களா. ஸோ இந்த ஹை இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ 3550 இந்த ரேஞ்சை கட் பண்ணி போனான்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டேரெக்டாக 4000 ரேஞ்சை தான் போவான். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இத்தீரியம் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கான். ஆல் டைமை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக இருக்கான். சரிங்களா? ரைட். அடுத்து அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஏ. ஸோ கேடிஏ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து இதுதான் அங்கே நான் சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட்டான லெவல். சரிங்களா? இந்த லெவல் அவன் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் கேடியை வந்து அக்ரெசிவாக பம்ப் ஆவான். சரிங்களா? ஸோ கேடியை வந்து அக்ரெசிவாக பம்ப் ஆகும். அடுத்தது $1.20 வந்து உடச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த $2 உடைக்கிற பட்சத்தில் $2.50 உடைக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேடியோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிவேகமாக இருக்கும். ஓகேங்களா? பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போவே வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நல்லாவே வந்து ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியில் நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன்லைன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.